நேர்களை வணக்கம். நாடுகள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. நீங்க நிறைய கணிப்புகளை எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒப்பீனியன் போல் எலெக்ஷன் டைம்ல கூட நம்ம நிறைய பேசணும். இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. திமுகவுக்கு எல்லாரும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு பெரும்பாலானோர் கொடுத்திருக்காங்க. ஒரு எட்ஜ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு ரெண்டு கருத்து கணிப்பு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு விஜய்க்கு 100 சீட்டுக்கு மேல கொடுக்குறாங்க. ஆட்சி அமைப்பு கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கணிப்புகள்? விஜய்க்கு 100 சீட்டுக்கு மேல கொடுத்த கருத்து கணிப்பு அது அமித்ஷா அவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. அமித்ஷா அவனுடைய அருள் ஆசி இவிஎம் ஹேச்சிங், இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் மூலமா இவிஎம் ஹேச்சிங் நடந்து அமித்ஷா அவனுடைய அருளாசி விஜய்க்கு கிடைச்சா அந்த ரிசல்ட் வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா அது நடப்பதற்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராது. இது இந்தியா டுடே ஆக்சிஸினுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கு சார்ந்து அந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு. எனவே அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் 125 145 160 சீட்டுகள் பெறும் என்று கணித்திருக்கிறார்கள். அதிமுக 60 சீட்டு பெறும்னு கணிச்சிருக்காங்க. ரெண்டு ஆங்கில சேனல்ஸ் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும் என்று கணித்திருக்கிறார்கள், அதிமுக கூட்டணி. ஆனா பெரும்பாலான கூட்டணிகள் தாவேகா 15 18 24 இடங்களை பெறும் என்று கணித்திருக்கும் பொழுதே இந்த கணிப்புகள் எல்லாமே ஏதோ யாரையோ சேட்டிஸ்ஃபை பண்றதுக்காக எடுக்கப்பட்ட கணிப்புகளாகத்தான் தெரிகிறதே ஒழிய இது அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைத்தால் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கி விடலாம் என்ற சில பேரது நப்பாசிகளுக்கு தீனி போடக்கூடிய அளவுல அது இருக்கே ஒழிய உண்மையான மக்களது எண்ணங்களை பிரதிபலிப்பதாக அது இல்லை. கிட்டத்தட்ட 18 24 சீட்டுகளை தாவேகா பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்லயாவது 33% மேல அவர்கள் வாக்குகளை உறுதி செய்யணும். 33% மேல வாக்குகளை உறுதி செய்தால் மட்டுமே, அதுக்கு மேல வாக்குகள் பெற்றால் மட்டுமே, 33 40% வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஒரு 18 24 சீட்டு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு நான் 100% வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் அதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி கன்வர்ஷன் ரேஷியோ நடக்கும்? ஈவன் விஜய் போடுற கான்ஸ்டியூன்சிலேயே அந்த வாய்ப்பு இல்லைன்றப்ப வேற யாரு நிக்கிற இடத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும்? பெரம்பூர்லயும் கிடையாது, மதுரை திருச்சி கிழக்குலையும் கிடையாது. அப்ப 33% வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை, அந்த ஒரு ஆற்றல் விஜய்க்கு இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த 18 24% என்பது ஒரு ஹியர்சேல எல்லாரும் நாங்க போட்டோம்னு சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கருத்து கணிப்பாக தான் பார்க்கிறேன். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 40% குறையாமல், குறைந்தது 40% மேலதான் அவர்கள் 40 45% இந்த அளவிற்கு அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 160 180 சீட்டு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கண்டிப்பா ஒரு 60 சீட்டு குறையாமல் பெறுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே 60 80 சீட்டு குறையாமல் பெறுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி நாம் தமிழருக்கு ஒரு சீட்டு வந்தால் நல்லது என்று நம்ம நினைக்கிறோம், ஆனா வருமானு தெரியாது. அப்ப நாம் தமிழருக்கே ஒரு சீட்டு வராது என்ற நிலை இருக்கும் பொழுது தாவேகாவுக்கு எப்படி வரும்? 33% எங்க வாங்குறது? ஸோ கண்டிப்பா தாவேகாவுக்கு அர்பன் கான்ஸ்டியூன்சில ஒரு 20% 25% வரைக்கும் ஒரு வாக்கு சதவீதம் வந்திருக்கலாம். அது அர்பன் கான்ஸ்டியூன்சில. ரூரல் கான்ஸ்டியூன்சில அரௌண்ட் 5 to 6% ஆர் 8%, மேக்ஸிமம் 8%, 5 to 8% தான்.
இதுக்கு மேல தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஓவராலா 10% எடுத்துட்டா பெரிய விஷயம். அது அதை சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வாய்ப்பே கிடையாது என்றுதான் எனது கணிப்பு. மற்றபடி இல்ல, எல்லா கருத்து கணிப்புகளும் ஓவராலா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக வரும்னு சொல்லிட்டாங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் பொதுவா ஒத்துக்கிறாங்க. விஜய்க்கு 20% ஏறக்குறைய ஓட்டு இருக்கு. விஜய் ஒரு 10% 10 சீட்டுக்கு மேல வாங்குவாரு, 20 சீட்டு வரைக்கும் கூட வாங்குவாரு அப்படின்ற இது எல்லாமே காமனா கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்ல 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 நீ எப்படிங்க, அதாவது அவங்க கொடுக்கட்டும், அவங்க எதுவும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த 20 சீட்டு வரணும்னால 25%ல இருந்து 30% கிராஸ் பண்ணணும் மார்ஷல். 30%க்கு மேல நீங்க கிராஸ் பண்ணால் மட்டும்தான், அதுவும் ஒரு 40 சீட்ல 30%க்கு மேல கிராஸ் பண்ணாதான் அந்த 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 நாடு 4 கார்னர் ஃபைட்ல 30% அண்ட் அபவ் கிராஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு 20 சீட்டு கன்வெர்ட் ஆகும். 40 சீட்ல 40 இருந்து 60 சீட்ல இந்த 30% கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாதான் போட்டியில ஒரு 20ஆவது கன்வெர்ட் ஆகும். அப்ப 30% 60 சீட்ல 30% வாங்குற அளவுக்கு தாவக்காவுக்கு எங்க நீங்க அப்ப என்னாச்சு? 30% வாங்கணும்னா ஏடிஎம்கே 30ல குறையணும், டிஎம்கே 30 கீழே வரணும், ஏடிஎம்கே 30 கீழே வரணும், தாவக்கா 33க்கு மேல போகணும். போகுமா? அது எங்க போகும்? எப்படி போகும்? எப்படி போகும்? போறதுக்கு வாய்ப்பு 20% டிஎம்கேல இருந்து குறையுது, 50ல இருந்து. எப்படிங்க குறையும்? ஆன்டி இன்கம்பன்சின்னு எடுத்துக்கிட்டா கூட 1952 இருந்து வரிசையா நீங்க எல்லா தேர்தலும் எடுத்து பாருங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எவ்வளவுல இருக்கு? 3%, 4%, 6%, 8%, 10%, 12%. இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். இப்படித்தான் ஆட்சிகள் மாறி இருக்கிறது. ஒரே ஒரு முறை மட்டும் தான் 33%ல 96ல ஜெயலலிதாவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வந்தது. மற்றபடி நீங்க ஓவரால் ஆன ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 6% தாண்டாது ஆன்டி இன்கம்பன்சி. நீங்க 8% வச்சுக்கோங்க, ஈவன் 10% கூட ஆன்டி இன்கம்பன்சி கூட வச்சுக்கோங்க. 10%ல 50% அட்வான்டேஜ் தாவக்கா கொடுங்க, 50%. அப்ப என்னாச்சு? 5%. ஏடிஎம்கேல இருந்து ஒரு 5%, 10% ஆச்சா? ஏற்கனவே ஒரு 5% வச்சிருக்காரு அவரு, ரசிகர்கள் ஓட்டு, அவங்களுடைய பெற்றோர்கள் ஓட்டு, அது ஒரு 10%, 5%. ஸோ மொத்தம் 15% எப்படிங்க தாண்டும்? அதுக்கு மேல எங்க இருக்கு ஓட்டு சொல்லுங்க? எல்லாரும் சோசியல் மீடியால நான் போட்டேன்னு சொல்லி எல்லாருமே கிரவுண்ட்ல போயிட்டு சாம்பிள்ஸ் எடுத்து ஒருத்தவங்க 2 பேருடைய கருத்துல நம்ம முரண்படலாம். இவங்க மற்ற நிறுவனங்கள்லாம் கடந்த முறை இது தேர்தல் கணிப்புகளை வெளியிட்ட நிறுவனங்கள் நிறைய முறை அந்த கணிப்புகள் எல்லாம் உண்மையாகி இருக்கு, அதெல்லாம் பார்த்திருக்கோம். கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய நிறுவனங்கள் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு எல்லாரும் காமனா அப்படியே வெளியிட முடியாது இல்லைங்களா? எப்படிங்க சாம்பிள போய் எடுத்தாங்க? எத்தனை தொகுதியில் எடுத்தாங்க சொல்லுங்க? எத்தனை தொகுதியில் எடுத்தாங்க? எத்தனை சாம்பிள் எடுத்திருக்காங்க? இவங்க சாம்பிள் சைஸ் என்ன? இதெல்லாம் வர்றவன்லாம் ஏடிஎம்கே ஓட்டு போட்டவன் டிஎம்கே ஓட்டு போட்டவன் வெளியே சொல்லிடுவானா ஓட்டு போட்டோம்னு? சொல்லுங்க, இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா மக்கள்? அதெல்லாம் ட்ரெடிஷனல் ஓட்டு மார்ஷல். ஒரு அறுவடை காலத்துல பயிர் அறுவடை பண்ற காலத்துல நீங்க அப்படியே டெல்டா பக்கம் போனீங்கன்னா தெரியும், அந்த காத்துக்கு சாயந்தரம் அந்த மாலை வெயில்ல பாத்தீங்கன்னா காத்துக்கு அப்படியே நெல் கதிர்கள் சூப்பரா ஆடும், நடனம் ஆடும். எல்லாம் நடனம் ஆடுறது அத்தனையுமே பதறு. பேசாம நெல்மணிகள் அதிகமா இருக்கிறது எல்லாமே தொங்கிட்டு கிடக்கும். ஓகே, அது ஆடாது. பதறுகளை வச்சு அறுவடையினுடைய அளவை கணக்கிட முடியாது, நெல்மணிகளை வச்சுதான் அறுவடையினுடைய அளவை கணக்கிட முடியும். எனவே சோசியல் மீடியால ஆடுறது, வெளியே சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு எக்ஸிட் போர்டு சொல்லிருச்சு இதுதான் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் இது சுத்த ஹம்பக். 40%க்கு கீழே எப்படிங்க திமுக குறையும்? அவங்களுடைய அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் 50%ங்க. அப்ப 40%, 45% கிராஸ் பண்ணா 180 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 40% கிராஸ் பண்ணா 160 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். 45%க்கு மேல அவங்களுக்கு ஓட்டு போலாயிருச்சு அப்படின்னா 180 to 200. 40% அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னால 160 அஷ்யூர்டு. இதுல எங்க நீங்க வித்தியாசம் இருக்கு? அப்ப 10% நீங்க மைனஸ் பண்ணா கூட ஆன்டி இன்குபன்சி திமுகல இருந்து தாவேக்காக்கு ஓட்டு பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி 10% மைனஸ் பண்ணா கூட 40%ல நிக்கிறது டிஎம்கே.
யானை படுத்தா குதிரை மொட்டம்ல அது, சொல்லுங்க பாப்போம். அப்ப அதிமுகவுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் அதுல ஆன்டி இன்கிரிமெண்ட்ஸ்ல 10%ல வந்து 50% நீங்க தாவக்கா கொடுங்க, 50%ல 5%ல 4% ஏடிஎம்கே, 1% நாம் தமிழர் கொடுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 50% அமௌண்ட்ல வந்து எவ்வளவு போகும்? அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பாதி ஓட்ட விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னா கூட அந்த 4% ஆன்டி இன்கிரிமெண்ட்ஸுடைய பெனிஃபிட் மைனஸ் ஆயிருது அப்படியே. அப்ப 30 to 35%, 30 to 35% ஏடிஎம்கே நிக்குத, 40%ல டிஎம்கே நிக்குத, 5% வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிக்குது. இங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கும். இவங்க அப்ப இது ரெண்டையுமே அடிச்சு வரணும்னா 40 + 35 4 3 7 75 ஆச்சு, முடிஞ்சு போச்சு. நாம் தமிழர் ஒரு 10 85 ஆச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 85 போக மிச்சம் எவ்வளவு இருக்கு? எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 15%. அந்த 15% வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி வரும் சொல்லுங்க? திருச்செந்தூருக்கு காவடி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுங்க. இல்ல, இதுல இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. திமுக ஜெயிக்கும்னு சொல்றக்கூடிய கருத்து கணிப்புகள் கூட அந்த எட்ஜ்ல தான் சொல்றாங்க, அந்த மார்ஜின்ல சொல்றாங்க. 125, 130, 140 கூட்டணியா தான் கொடுக்குறாங்க. அப்போ திமுகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வருமா, அல்லது அது கூட்டணி ஆட்சியை தான் வைக்கும், இப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வருது. இங்க வந்து தொங்கு சட்டசபைக்கு பாய்ப்பே கிடையாது, தொங்கு சட்டசபைன்ற பேச்சே கிடையாது. அது வந்து தமிழகத்துல வந்து அதுக்கான அர்த்தமே கிடையாது. இவர்கள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இவங்க சொல்றாங்க அப்படின்னா வந்து இது இவர்கள் வந்து அண்டர்மைன் பண்றாங்க. பர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து கூட்டி காமிச்சு 20 விஜய்க்கு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, 20 சீட்டு கன்வெர்ட் ஆகும் அப்படின்லாம் இவங்க சொல்றதெல்லாம் வந்து அதனால வந்து இவங்க இந்த சீட்டை குறைக்கிறாங்க. இல்லைன்னா வந்து அது அப்படி கிடையாது கணக்கு. நான் சொல்றேன் 40% 160 and above, அவ்வளவுதான். 45% 180 and above. ஓகே, 50% 200 and above. இதுதான் கணக்கு. ஸோ 40% வந்து அஷூடா டிஎம்கே கிடைக்குது அப்படின்னா 160 and above கண்டிப்பா வந்து திமுக கூட்டணி வெற்றி வரும். இதுல அறுதி பெரும்பான்மை திமுக அறுதி பெரும்பான்மை கண்டிப்பா பெறும். இதுல எப்படி நீங்க வந்து 145க்குள்ள நீங்க வந்து அவங்கள ஒரு 15 சீட் எப்படி குறைப்பீங்க? 20 சீட் எப்படி குறைப்பீங்க? அதுல எப்படி குறைக்க முடியும்? குறைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தா சொல்லுங்க. ஏன் வேலிட் ரீசன் இருக்கணும்ல? இல்ல விஜய் வந்து எல்லா கருத்துல வெற்றி பெற்று விட்டார், தேர்தல் அறிக்கையில வெற்றி பெற்று விட்டார், தேர்தல் அறிக்கை அருமையான செயல்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டார், மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து போராடுவதில் வெற்றி பெற்று விட்டார், சிறுபான்மைக்கு காவலராக இருக்கார், எல்லா அனைத்து தரப்பு மக்களையும் சந்திச்சு ஓட்டு கேட்டாரு, இப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க? எதுக்குங்க ஓட்டு போடணும்? 33%க்கு மேல மக்கள் 33% ஓட்டு போடுற அளவுக்கு விஜய் என்ன பண்ணிருக்காரு? இல்ல வேற என்ன எம்ஜிஆரா? இல்ல சொல்லுங்க. 33% ஓட்டு போடுறது தமிழகம் முழுக்க. இல்ல, நீ இன்னும் அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கீங்களா? விஜய் கட்சி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது அப்படின்றதுல 10க்கு மேல சொல்றாங்க சார். வாய்ப்பே கிடையாது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்கான அர்த்தமும் இல்ல, ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. கருத்து கணிப்புகள் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா புறந்தள்ளணுமா அல்லது ஓரளவு எடுத்துக்கலாமா? ஏங்க இது ஒரு ட்ரெண்டை காமிக்குது, அவ்வளவுதானே ஒழிய இது வந்து அப்சல்யூட்டா நீங்க வந்து இதை எடுத்துக்க முடியாது. 340 சீட்டு 400 சீட்டு ஜெயிக்கணும்னு தான் சொன்னாங்க மோடி. 240 வந்து எப்படி நின்றுச்சு? 400 சீட்டு தான் ப்ரிடிக்ட் பண்ணா எல்லா கருத்து கணிப்போம். 240 எப்படி நின்றுச்சு சொல்லுங்க. உத்தரப்பிரதேசம் மொத்தமா ஸ்வீப் பண்ணும்னு சொன்னா எப்படி உத்தரப்பிரதேசம் மொத்தமா ஊத்திக்கிச்சு? ஏன் ஊத்துச்சு? அதனால வந்து கருத்து கணிப்பு, இவர் எடுக்கிற கருத்து கணிப்பு எல்லாமே எக்ஸ்ட்ராபோலேஷன் தான், ஆக்சுவல் கருத்து கணிப்பு கிடையாது. எக்ஸ்ட்ராபோலேஷன் பண்ணி ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துக்கிறது, அந்த சாம்பிளை வச்சுக்கிட்டு மொத்தமா எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி இவங்க வந்து கருத்து கணிப்புன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அது அங்கதான் அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க கருத்து கணிப்புல. சோ தட் இஸ் 0-0ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க தாவேக அமைச்சரவை பட்டியலே வெளியாயிருக்கு.
வெர்ச்சுவல் வாரியர்ஸ், வெர்ச்சுவல் அவதூறு ஃபேக்டரி நடத்துறவங்களுக்கு வந்து வெர்ச்சுவலா பதவியேற்பு விழாவும் நடத்தி முடிச்சுட்டாங்க, அமைச்சரவையும் நடத்தியாச்சு, ஆட்சியும் 5 வருஷம் நடத்தி முடிச்சுட்டாங்க. 5 நாள்ல 5 வருஷம் ஆட்சி நடத்தி முடிச்சாச்சு. நடத்தி முடிச்சு எல்லா கோயிலுக்கும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு 4ஆம் தேதிக்கு ரெடி ஆவாங்க. இல்ல இப்பயாவது நம்புறீங்களா விஜய் எல்லா கோயிலுக்கும் போறாரு, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போறாரு, அவர் வந்து மத அரசியல் செய்யல, தேர்தல் முடிந்தாலும் உணர்வு ரீதியான அரசியல் செய்யறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறீங்களா? நடிகண்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும்டா, நடிகண்டான அரசியல்ல நடிக்கக்கூடிய நடிகண்டானா அது அந்த அவார்டை வந்து விஜய் கொடுக்கலாம். இது வரைக்கும் எங்கேயாவது கோயிலுக்கு போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது கோயிலுக்கு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடிகர் கல்யாணத்துக்கு, நடிகை கல்யாணத்துக்கு, நடிகை சீமந்தத்துக்கு, நடிகை நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு போயிருக்காரு ஒழிய இது வரைக்கும் எங்கேயாவது கோயிலுக்கு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது கோயில்ல போய் மண்டிக்கால் போட்டு முட்டி போட்டு நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலெக்ஷனுக்கு போய் நடந்தது திருச்செந்தூர் இது வரைக்கும் போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்செந்தூர் இவர் போனது இல்லையா? சிறுடி சாய்பாபாவுக்கு போய் பார்த்ததே இல்லையா? இது வரைக்கும் பார்த்திருக்காரு அவரு? இப்ப என்ன, ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான், அந்த ஜோசியர் சொல்லி சிஎம் ஆயிருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் வந்து நல்ல காசை கறந்துகிட்டு இருக்கான். அந்த ஜோசியருடைய ஆலோசனையை கேட்டு, அதாவது மக்களை போய் பார்க்காதவன் கடவுளை போய் பார்த்து எப்படி ஜெயிக்க முடியும்? மக்கள் பிரச்சனையில இருக்கும்போது மக்களது பிரச்சனைகளை கேட்காதவன், மக்களது பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்காதவன், ஓகே, கடவுளை சென்று தரிசித்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணுபவன் எப்படி வந்து ஜெயிக்க முடியுங்க? சொல்லுங்க. How is it possible? நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி நடக்கும்? இந்த நடிப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் மார்ஷல், ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த நடிப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இந்த மேடையில அழுகிறது, மேடையில வந்து ஆக்ரோஷமா பேசுறது, அப்புறம் பார்த்து திடீர்னு அழுகிறது, திடீர்னு கண்ணீர் சிந்துறது, திடீர்னு நிறுத்தி பாஸ் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து மோடி நம்மளுக்கு நடிச்சு காமிச்சிட்டாரு ஏற்கனவே. இவர் புதுசா நடிகன் வந்து அரசியல்ல நடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, அரசியல்ல நடிக்கக்கூடிய நடிகனால் வந்து நீங்க ஒரு அரசியல்ல எவன் நடிப்பான், இவன் கூட கும்பிடு போடுவான், எவன் குடிஞ்சு கும்பிடு போடுவான். அப்ப கும்பிடு போடுறவன், கூழு கும்பிடு போடுறவன், கால் சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்றவன், இந்த அழுகிறவன், இவன் எவனையும் நம்பினாலுமே அவன் அத்தனை பேருமே வந்து நம்மளை வித்துட்டு போயிடுவான், இல்லைன்னா நம்மள ஏலத்துல எடுத்துட்டு போயிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் வடநாட்டு மக்கள் அல்ல. ஒருவேளை மே 4ஆம் தேதி அன்றைக்கு விஜய்க்கு நெகட்டிவான முடிவுகள் தேர்தல்ல வந்தா நீங்க வரும்னு தான் சொல்றீங்க. தாவேகா தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா மற்ற திமுக தொண்டர்கள் பத்தி நமக்கு தெரியும், அதிமுக தொண்டர்கள் பத்தி நமக்கு தெரியும், கொஞ்சம் முதிர்ந்தவர்கள், இவங்களாம் கொஞ்சம் இளைஞர்களா இருக்காங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து ரீல்ஸ் போடுவான், ஷார்ட்ஸ் போடுவான், அழுவான், பிரச்சனை பண்ணுவான், கரைச்சல் பண்ணுவான். அவன் தான் வந்து இப்பதான் பேசுறானே எல்லாரையும், நாங்க அவன் அடிப்போம், இவன் அடிப்போம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி எப்படின்ற மாதிரி மிரட்டல் தொனியில பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து வெற்றி தோல்விய வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்கம் அவர்களுக்கு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வெற்றி தோல்வியை வந்து பக்குவமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திமுகவை போல வெற்றியும் தோல்வியும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை உள்ளவர்களா என்ற தெரியல. அதே மாதிரி அதிமுகவை போல வெற்றியும் தோல்வியும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை உள்ளவர்களான இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரெஜைல் ஜென்சி தலைமுறை. அப்ப அப்பா அம்மா சொன்னாலே உடைஞ்சு போகக்கூடிய ஜென்சி தலைமுறை, ஒரு தோல்வியை தாங்காத ஜென்சி தலைமுறை, ஒரு பிரச்சனையும் வந்தா பயந்து ஓடக்கூடிய ஜென்சி தலைமுறை. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வந்து என்னைக்கு ஒருத்தன் வீராவேசமா ஒரு சோசியல் மீடியால பேசுறானோ அவனை மாதிரி ஒரு கோழை எவனும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெஜைல் மைண்ட் உள்ள ஒரு கோழைகளை வந்து தனது ரசிகர்களாக உருவாக்கி வைத்து தற்குறிகளாக மாற்றி வைத்திருக்கிறார் இந்த ஆதாய சுதாடி நடிகர் விஜய். எனவே வந்து அவரது ஆதாயத்திற்காக இந்த இளைஞர்களை ஒட்டுமொத்தமா பணயம் வைத்து சிறு குழந்தைகள் முதற்கொண்டு இவர் வந்து கபலீகரம் செய்து அரசியல் தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறி வாக்குகளை குழந்தைகள் மூலமாக வாக்கு சேகரித்து குழந்தைகளை தூண்டிவிட்டு குழந்தைகள் மூலமாக வந்து பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி வந்து ஒரு
தேர்தல் தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்பட்ட நடிகர் விஜய் தேர்தல் கமிஷனால் முற்றிலுமாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தாவேக அணியினரும் விஜய் செய்த இந்த ஒரு செயலால் ஒட்டுமொத்தமாக பதவி விலக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தேர்தல் கமிஷன் நினைத்தால் இவர்கள் அத்தனை பேரையுமே தேர்தல் சட்ட விதிமுறைப்படி பதவி நீக்கம் செய்யலாம். அந்த அளவிற்கு இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தோல்விகளை பெற்றோர்கள் தான் தாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஆதாய சூதாடி நடிகர் விஜய் ஒருபோதும் அவர் தொண்டர்களுக்கு வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இதனால் ஆடுவதோ அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிப்பதோ கூடாது என்று அறிவுரை சொல்லக்கூடிய தலைவனும் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனும் அல்ல. அவர் ஒரு ஆதாய சூதாடி. இந்த இளைஞர்களது செயல்களால் தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை ரசித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ மனநிலை பிடித்தவர் தான் மிஸ்டர் விஜய். எனவே அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவருக்கு இந்த மனநிலையால் பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழல் இந்த இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் அதுக்குரிய விளைவையும் விஜய் தான் காரணமாக அமைவார். ஆனா 41 பேர் செத்ததுக்கே இன்னும் வரைக்கும் அவர் காரணம் இல்லை என்று அவர் உள் மனது நம்புகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவராக மனப்பிறழ்வு கொண்டவராக இந்த நடிகர் ஆதாய சூதாடி நடிகர் விஜய் இருக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு தகுந்த மனநல பயிற்சி அளிக்க வேண்டும், மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கண்டிப்பாக பெற்றோர்கள் இந்த நேரத்தில் கண்டித்து திருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து இதுவரை வளர்த்தது போதும், இனிமேலாவது கண்டித்து திருத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை கண்டித்து திருத்த வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.